அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சொல்லுமா, ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தாம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். சொல்லுமா, ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் நாடுயிரே, இயேசுவே என் நாடுயிரே, இயேசுவே என் நாடுயிரே, இயேசுவே என் நாடுயிரே. பெற்ற தாயுமை தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயுமை தந்தையுமானவரே, எல்லாம் எனக்கு நீரே. வானபூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானபூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. பொது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர். தாமரை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர். தாமரை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்றச் செய்தீர். தாமரை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள். ஆமென். 2024 கர்த்தர் 4வது மாதத்திலே புதிய காரியங்களை செய்ய சொல்கிறார். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம். இன்றைக்கு இந்த ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை போல இயேசு கிறிஸ்து அந்நாளிலே எப்படி இந்த திருவிருந்தில் கலந்து கொண்டார், அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். ஆமே, நீங்கள் எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர் மாத்திரமல்ல, எல்லாருமே இந்த திருவிருந்து என்பது எவ்வளோ முக்கியமானது என்பதை மாத்திரம் நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். ஆமே, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம திருவிருந்தை அசத்தை பக்கம் அப்படி இருக்கக்கூடாது.
அது மிக முக்கியமானது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு லிங்க் ஒன்று நமக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு தானே போறார். என்ன சொன்னாரு? நான் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த நினைவு கூறுங்கன்னா என்னது? நினைச்சிட்டு பேசாம இருக்கிறது, அதை கடைபிடிக்க வேண்டும். ஸோ அந்த காரியங்களை குறித்து ஓரளவுக்கு சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களையும், அதே போல லூக்கா மற்ற இதுகளிலிருந்து ஒரு சில காரியங்களையும் பார்ப்போம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கணும். பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறவங்களும் அழகாக எழுதுங்க. சும்மா வசனத்தை மட்டும் எழுதி வைக்காம நான் சொல்லுகிற ஃபேக்டில் எது உங்களுக்கு மனசில் புரியுதோ அதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். முன்னே உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, சொல்லுகிறார் முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் என்ன செய்தாராம்? அன்பு வைத்தார். இயேசு 3.5 வருஷங்கள் தான் வெளியிலே வந்து ஊழியம் செய்தார். 30 வருஷங்கள் தன் பெற்றோரோடு கூட இருந்து அவன் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்தார். வாலிப பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வயது வருகிற வரைக்கும் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து வீட்டு காரியங்கள் எல்லாம் பெற்றோருக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் செய்யணும். அம்மா அப்பா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். ஆகவே அது மிக முக்கியமானது. அதுபோல பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பெற்றோர்கள் சும்மா சீண்டிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம சரியா பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நாம் வாழ்ந்த காலம் வேற, இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வேற. இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய மனோநிலை வேற, நம்முடைய மனோநிலை வேற. நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்க கூடாது. அவைகள் இப்ப வேற ஒரு ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிறாங்க. கடந்த காலங்களிலே இதை குறித்து யோசித்த பொழுது ஒவ்வொரு 100 வருஷங்களுக்குள்ளே ஒவ்வொரு மாற்றங்கள் வருகிறது. ஆமாவே இல்லையா? ஆமே. அப்போ நான் பார்த்தேன். ஸோ அப்படி போகிற நேரம் அப்படியே பார்த்து ஒரு சில பேரை நம்ம பார்க்குற நேரம் நமக்கு சில அச்சு அடையாளங்கள் தெரிகிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னதாக என்ன விபரீதம் இருக்கக்கூடும். ஆமாவே இல்லை. சில பேர் ஆடைகள் எல்லாம் இருக்கும், இதே மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதை உலக விஞ்ஞானமும் அதை கண்டுபிடித்து செய்கிறது. அதுபோல வேதத்திலே நமக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. பிரசங்கில அழகாக யார் சொல்றாரு? சாலமன் சொல்றாரு, முன்ன இருந்தது தான் என்னது இப்போ உங்களுக்கு இனியும் அதுதான் இருக்கும். ஆமாவே இல்லை. ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே எப்படி அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆகவே இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறான்னு பார்த்தா பாருங்க, தம்முடைய இடத்துல எப்படியா அந்த ஸ்டார்டிங்ல எப்படி அவரோடு நேசித்தாரோ அதே போலதான் இது முடிவு பரியந்தம். அதே போல சபையில் இருக்கிற உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் இந்த சபைக்குள்ள வருகிற பொழுது ஒவ்வொருவராக நம்ம வாரோம் இல்லையா? அப்ப வருகிற பொழுது அப்ப நம்ம சந்தித்து ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம பேசுகிற அந்த அன்பை என்ன செய்யக்கூடாது? கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. எப்படி இருக்கணும்? அது லிமிட்டாகவே இருக்கணும் சொல்லு. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறாங்க, வாங்களேன், முடிவு பரியந்தமும் என்ன செய்தாராம்? அவ்வளவு பிரியமாக தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக தெரிந்து கொண்ட அந்த 12 சீசர்கள், அது ஒருத்தர் மட்டும் தவறு, மற்ற 11 சீசர்களும் சரியாக இருக்கிறாங்க. அடுத்து 3வது வசனத்தை வாசிப்போமானால், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிஞ்சிட்டார். இப்போ என்னது? இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? தேவனிடத்துல போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வருது. இப்போ அடுத்த வாரத்தில் ரிட்டைர்மெண்ட் நீங்க போயிடுவீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? போய் பார்ப்பீங்க, நீங்க வேலை செஞ்சவங்களாம் போய் பார்ப்பீங்க, நண்பர்களோடு பார்த்து பேசுவீங்க. அவங்களும் உங்களை என்ன செய்வாங்க? பேசி ஆறுதல் படுத்தி அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனே நடக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ அதுபோல இப்போ ஆண்டவருக்கு என்னது, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்ய போறேன்? இந்த உலகத்தில் நான் நேசித்தவருடைய அன்பை விட்டு நான் என்ன செய்ய போகிறேன்?
பிதாவிடத்துல போகிற. அப்ப அவர் பூமியில இருந்த காலத்துல ரொம்ப எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? ஆண்டோட ஊழியத்தை கஷ்டப்பட்டு செஞ்சாரா? எப்படி சந்தோஷமா செய்திருப்பாரா? சந்தோஷமா மன மகிழ்ச்சியா செய்திருப்பார். ஆமே, போட்டை ரெடி பண்ணுங்க, போட்டில் போவோம், அங்கே போய் ஊழியம் செய்வோம், அங்கே ஒரு கூட்டத்தை ஏற்படுங்க, அங்கே போவோம், யாரு அங்கேயா வாரே. அப்படி ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 3.5 வருஷம் பிஸியாகவே இருந்தார். ஆமே, மத்திய மார்க் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன போட்டிருக்குன்னா, உடனே 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 உடனேன்னு போட்டிருக்கும். ஆமே, அப்ப உடனே உடனே அவர் என்ன செய்வார்? ஒரு ஊழியத்தை முடிச்சாலும் என்ன செய்வாரு? பெக்கப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். அங்க போயிட்டு அப்புறம் இரவில் ஜெபம் பண்ணுவார், அப்புறம் தனியா ஜெபம் பண்ணுவார். அப்புறம் என்ன செய்வாரு? பார்க்க ஆச்சரியமா இருக்கும். இப்ப தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் இப்பதான் இயேசு என்னது இந்த வருஷம் முடிஞ்சதே நமக்கு தெரியல. நம்மவே இல்லை, தொடங்கினுச்சு எனக்கு 4 மாசம் ஆச்சு. ஆமா, அதுபோல அவருக்கும் இப்ப ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் என்று அறிந்து. ஆமே, அப்ப போஜனத்துக்கு எல்லாம் ஆயத்த பண்ணி இருக்கிறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமை, புதுசா ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த திருப்பந்திலே நீங்கள் வருகிறீர்கள். ஆமே, ஆகவே நீங்கள் இதை ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ண வேண்டும். ஆமே, ஏன்னா உங்களுக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே போஜனத்தை விட்டு எழுந்து கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். இப்ப டக்குனு யோசனை வந்துருச்சு. ஆமென். ஏன்னா அவர்கள் மேல எப்படி இருந்தாராம்? முடிவு வரைக்கும் அன்பா இருந்தார். ஆமென். இந்த அன்பை எப்படி என்ன செய்தார்? கடைசியா அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு? எப்படி வெளிப்படுத்துறாரு? அவருடைய கால்களை கழுவுகிறார். ஆமென் சொல்லுங்க. சர்வலோகாதிபதியாகிய தேவன் பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து மனுஷர்களுக்கு அவர் சேவை செய்கிறார். பாருங்க, கடைசி சேவை எப்படியாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். யாரு? சீசன்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இத முதல் அனுபவம். இப்ப இயேசுவோடு சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? பானம் பண்ண போறாங்க. ஆமாவா இல்லையா? இந்த பஸ்கா பண்டிகை கூட அந்த பானம் பண்ண போறாங்க. டக்குன்னு இயேசு எலும்புகிறார். எலும்பு என்ன செய்யறாரு? அந்த அவரு அந்த ஒரு வஸ்திரம் போட்டிருக்க, அந்த வஸ்திரத்துக்கு இல்லாம இன்னொரு வஸ்திரத்துக்கு என்ன செய்யறாருக்க? அதை கலட்டி வைத்து விட்டு பாருங்க. அது மிக முக்கியமானது. வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு அன்பு. பாருங்க, அவரே பாத்திரத்தை இழுக்கிறார், தண்ணீரை நிரப்புகிறார். அதற்கு பிறகு ஆமீன் ஒவ்வொரு கால்களையும் அவரே என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அதற்கு பிறகு அவரே என்ன செய்கிறார்? அவரே இந்த துணி எடுத்து துடைக்கிறவராக இருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் மனுஷனுக்காக, இந்த ரட்சிப்புக்காக, நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பும் இந்த ஞானஸ்தானத்துக்காக ஆமீன் இயேசு என்ன செய்கிறார்? பணிவிடை செய்கிறார் உங்களுக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த பணிவிடை செய்கிற இந்த நாளை நீங்கள் துச்சமாக எண்ணக்கூடாது, நினைவு கூற வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ன செய்தாரோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவர் சொல்லிட்டு போறார், உங்களுடைய அன்பு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அதுதான் மிக முக்கியமானது. தொடர்ந்து வாசிப்போமான ஒரு சம்பவங்கள் இருக்கும். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். அவர் எப்பயுமே என்ன செய்வாரு? ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாரு. ஆமாவே இல்லையா? அவர் தான் மூத்தவர், சீனியர். அப்ப அவருக்கு இப்ப காலெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். எப்படி இருக்கும்? இப்ப இயேசு குனிந்து வந்து காலை கழுவ போயெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பேதுருக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஆமே. ஆனா இயேசு ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயேசு அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆமாவா இல்லையா? அப்படி ஒரு மனுஷன் தாழ்த்துகிற நேரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ அவர் சொல்றாரு, ஓ வேண்டாம் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இனிமேல் என்ன செய்வாய்? அறிவாய். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். தப்புன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்து இயேசு என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் கேட்கிறார், சீசர்களெல்லாம் பார்த்து கேட்கிறாரு, என்ன பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒரு சொல்ற எலியாங்கிறாங்க, ஒருத்தர் என்ன சொல்றாங்க?
மேசியா அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப பேதுரு கணக்கா சொல்லிடுவார். ஆமாவே இல்லையா? பேதுரு என்ன சொல்றார்? நீ தேவனுடைய. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இது உனக்கு யார் வெளிப்படுத்தினது? பரலோகத்தின் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னோம்னா அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இவங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிற பொழுது மூன்றாவது மனுஷன் ஒருத்தர் பார்க்கிறார். பேதுரு என்ன சொன்னாலும் இயேசு கீழ்ப்படிவார் என்று சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? மெல்ல வந்து ஒரு வார்த்தை போடுறான். அப்ப இயேசு எல்லாம் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு சொல்றாரு, நான் சிலுவை மரணத்துக்கு நேராய் போகிறேனோ. டக்குன்னு பேதுரு என்ன சொல்லிட்டாரு? அது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு. அப்ப இல்ல 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 அங்கிள் அப்படியா சொன்னாரு. பார்க்கிறாரு. முதல் பார்க்கிற நேரம் பேதுருக்குள்ள ஒரு பிரசன்னம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? இப்ப பேதுருடைய முகத்தை பார்க்கிற பொழுது அந்த பிரசன்னம் என்ன ஆயிட்டு? இப்ப இல்ல. ராமின் சொல்லுங்க, முகம் எப்படி இருந்திருக்கு? அருமையா இருக்கு. ராமின் சொல்லுங்க. அப்ப டக்குன்னு என்ன சொல்றாரு? பேதுரு இல்ல, அந்த பேதுரை ஏமாற்றுவதற்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த பொல்லாத பிசாசு இவனுக்குள்ள இருந்தபடினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ராமின் சொன்னோம் என்னது? கவனமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, நீங்க தான் கல் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. நான் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நானே கல் தீர்க்கன்னு சொல்லுவேன். ஆமாவா இல்லையா? அதனால ரொம்ப கவனமா இருக்கும். ஜெபம் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு என்ன வந்துடக்கூடாது? அவங்க ஆண்டவர் இன்னொரு பேசினார், ஆண்டவர் இன்னொரு பேசினார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆமே ஒரு நேரம் ஆண்டவரே பேசுற மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன செய்வாரு? பேசுவார். ராமின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு அது அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆவியை பகுத்தறிகிறது. அந்த வரங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் பெற்றவங்க இப்படி ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், சபைக்கு வாரோம் அப்படின்னு இல்லை. ஆமே அந்த எழுது அந்த அபிஷேகத்தை பெறணும். வரங்கள் வல்லமைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா இல்லையா? புதுசா ஸ்கூல் போறீங்க, எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா இல்லையா? புக்ஸ், பேனா, பென்சில் எல்லாம். நீ அடிக்கடி வராம அப்படியே தலையில மட்டும் இதை மட்டும் போட்டு வந்திருக்கிற எத்தனை மகாராணி மாதிரி ஒழுங்கா வரணும் சபைக்கு. இப்போ வந்து சத்தத்தை மட்டும் கேட்கக்கூடாது, கீழ்படியணும். சரியா? ஆகவே அப்ப எல்லாமே கணக்கா இருந்து கொண்டே இருக்கும். வாசிங்க. இப்ப ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அப்ப இந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? அதை கீழ்ப்படிந்து நம்ம செய்கிறோம். அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியாம போயிட்டீன்னா என்னது? உனக்கு எனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லைன்னா என்னது? நீ அப்பம் ரசத்தை பானம் பண்ணுவதற்கு நீ தகுதி இல்லை, கீழ்ப்படியல. ஆமே அவர் வந்து என்ன கீழ்ப்படியனா என்ன கீழ்ப்படியலைன்னா இயேசு வந்து எப்படி என் காலை கழுவணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ என்ன செய்ய வேண்டும்? இயேசுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமாவா இல்லையா? அந்த ஸ்திரீ சொல்லுகிறார்கள், மரியாதை சொல்லுகிறார், அவரு என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படிய வேண்டும். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னதாக வருகிற வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அது கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு இலகுவாக உங்களுடைய நன்மைகள் எல்லாம் வரும். நம்ம கீழ்ப்படியாததுனாலதான் நமக்கு நிறைய காரியம் நமக்கு தடைப்பட்டு கொண்டே போகிறது. ஆமீன். ஆக ஒரே ஒரு விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுவது, அந்த கீழ்ப்படிதல் தான். ஆமீன் சொல்லுங்க. நேற்று நாளிலும் கூட நம்ம அழகான ஒரு செய்தியை கேட்டோம். அது யூடியூப்ல போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இந்த சிஸ்டர் கல்பனா அவர்கள் அவங்க பார்க்கறது மாத்திரமே அதை உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுடுறாங்க. அது மூலமா அநேகர் பார்க்குறாங்க. அது மூலம் சபையில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் என்ன செய்யலாம்? ஸ்டேட்டஸில் விரும்பினா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு குரூப் கணக்கு அப்படி பார்ப்பாங்க. அப்படி அவனுடைய வார்த்தை எல்லா இடங்களுக்கும் கடந்து போகும். நம்ம இல்லையா? இப்போ நம்ம ஊழியங்கள் அழகாக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே இந்த ஊழியத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்து கொண்டு வாங்க. யார் நம்ம ஜெனிதா அவர்கள் செய்கிறார்கள், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியங்களை செய்றீங்க. ரொம்ப நல்லாக இருக்கிறது. ஆகவே அதில் நம்ம செய்து கொண்டே போகலாம். அதற்கு ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். என்ன செய்யறாரு? என்னைய குறியாட்டுக்குங்கிறார். ராமின்ட்டு நீங்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? முழுமையாய் கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? யார் யாரு? நம்ம நேசகுமாரன் கழுவப்பட்டிருக்கிறார். வேறு யாரு? எலிசபெத் கழுவப்பட்டிருக்கிறார்கள். ஜோன் கழுவப்பட்டிருக்கிறார்.
வேற கிதியோனியா, கிதியோன், அப்புறம் கிரேஸ், நெகேமியா, அப்புறம் வரது பண்ணுங்க. ஆமாம். அப்போ 7 பேர் ஞானஸ்தானம் பெற்று கல்வி இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் இப்போ என்னதுதான் தைரியமாக வந்து என்ன செய்யலாம். அவ்வளோ நாள் உங்களெல்லாம் பார்க்க எனக்கு கவலையாக நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கேன். இது உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, இந்த மிகுதிகளெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மிகுதி இருக்கிறது. இன்னும் அநேக ஜனங்கள் வருவாங்க. அந்த கட்டியில் சுகமான சகோதரி கூட வருவாங்க. ஜெபம் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த சகோதரி கொண்டு வர வேண்டும். ஆகவே வாசிங்க. என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். மற்றபடி என்னது? நீங்கள் முழுமையாக சுத்தமாக இருக்கிறீர்கள். என்ன முழுமையான சுத்தம்? என்ன என்ன முழுமையான சுத்தம்னா என்னது? சொல்லுங்க. முழுமையான சுத்தம் என்னது? அன்பு. அதுதான் சுத்தம். ராமிட்டர் நிகரற்ற ஒரு அன்பு. ராமிட்டர் இயேசுவிடத்திலே எந்த ஒரு போராமை இல்லை, எரிச்சல் இல்லை, அவர்கள் கோபப்படவில்லை. அது மாதிரிக்கு நீங்கள் ஒருத்தர் சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களும் உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும்? அன்பா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம். சபைக்குள்ள அன்பு இல்லைன்னா போயிட்டு ஆசை கால கழுவு வாங்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாம். நீங்கள் ஒவ்வொரு கால்களையும் கழுவுகிற பொழுது ஆமே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்கிறோம். அதுதான் இந்த மிக முக்கியமானது. நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்களேன், வாசிங்க மகன். தன் கால்களை மாத்திரம் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். ஒரு சின்ன ஒரு இதோன்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இல்லையா? 12 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு? அசுத்தமா இருக்கிறாரு. ஆமாவே இல்லையா? பண ஆசை கொண்டு வரும் அப்படின்னு அது நமக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த விட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஞானஸ்தானம் எடுக்க வர்ற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒருவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, இயேசுக்கு பார்க்குறாரு, அந்த 11 பேரையும் பார்க்குறாரு. அந்த 12வது ஆளை பார்க்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கீங்க, ஆனாலும் எல்லாரும் நல்லவராங்கன்னு சொல்லுங்க. இப்போ வந்திருக்கிற நம்ம எல்லாரும் என்னது பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் உங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று கொடுக்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? திருமணத்தை எடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அதை என்ன செய்யணும்? அதை விட்டுறணும். ஒரு ஆமின்னு சொல்லு. திருப்பி கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஓரமாக வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு போகக்கூடாது. சில ஜென்ம சுவாப பாவங்கள் இருக்கும். சில நம்ம கற்றுக்கொண்ட சில இதுக்கு எடிட் ஆகியிருப்போம். அவைகள் அப்படி அப்புறம் சில நம்ம இருக்கு தானே, இல்லாமல் இல்லையே. அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும்? அப்படி குறைஞ்சு கொண்டே போகணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இவைகள் எல்லாம் செய்வீர்களானால். எடுத்த பிள்ளைகள் கவனிங்க. நம்ம இவ்வளவு நேரம் வாசித்த எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே செய்வீர்களானால். அறிஞ்சது போதாது, விஷயத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டே போறோம். அப்படி இல்லை. நீங்கள் புது என்னது இந்த வீட்டுக்கு என்னது பரலோக ராஜ்யத்துக்கு தேவ ஆலயத்துக்கு நீங்க புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பீங்களா? கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? இதை கடைபிடிக்கிறது ஈஸியான வேலை தானே. இது பெரிய ஒரு வேலையாக என்ன சொல்றாரு? எல்லாருமே அன்பா இருக்காங்க. இந்த அன்பா இருந்துட்டாலே போதும், எல்லாமே நமக்கு திருவிருந்த காரியத்தில் இவர் ஒரு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு என்ன செய்கிறாரு? அந்த கால்கள் எல்லாம் கழுவுறாரு. ஆமாவே இல்லையா? அப்போ இவரும் தான். ஆமே. அப்புறம் 2வது காரியத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 17 20 வரைக்கும் வாசிங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி சொல்றார், நீங்க என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் பங்கிட வேண்டும் சொல்லி இயேசு முதல் என்ன செய்கிறாரு?
ஆமென். கால்களை கழுவி அவர்களை ஆயத்தப்படுத்தி அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீங்கள் வாங்கி உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இந்த திருவிருந்துக்கு கலந்து கொள்ள நீங்க என்ன செய்றீங்க? இயேசுவை நினைவு கூறுங்க. இந்த இடத்துல வந்து ஆமென், திருவிருந்து எடுக்காம போயிடக்கூடாது. திருவிருந்து எடுக்காம போனா என்னது? அவரை மறுதளிச்சு போற மாதிரி. ஆமாவா இல்லையா? ஆமென். ஏன்னா அவர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சந்தர்ப்பத்தை? தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் என்ன செய்வான்? மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன செய்வாரு? வாசிங்க மகள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப புதிய உடன்படிக்கை எங்க ஆரம்பிக்குது? இங்கதான் புதிய. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்றோமே, அது போல புதிய உடன்படிக்கை புதிய இங்கே ஆரம்பிக்கிறது. இந்த உடன்படிக்கை மூலம் தான் ஆண்டவர் உங்களை என்ன சாப்பிடுவார். அதோட பழைய காரியங்கள் எல்லாம் என்னது? ஒளிந்து போகிறது. இப்ப என்னது? புதிய உடன்படிக்கைகளை வந்துட்டீங்க. நீங்க பழைய வாழ்க்கையில இருந்த நீங்களும் ஆண்டவரோட ஒரு புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட. அப்ப இந்த ஜீவ அப்பத்தை நீங்க என்ன செய்றீங்க? புசிக்கிறதுனால பாவத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆமீன். பாவத்தினுடைய சம்பளம் என்னது? மரணம். ஆகவே இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க? பாவத்திலிருந்து மீட்கப்படுறீங்க. ஆமா, அவ்வளவுதான் போட்டிருக்காமா? மத்திய 26ஆம் அதிகாரத்துல 28, 29 வாசிங்க. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய. ஆமென். ஆமென். அங்கே மத்தேயுல சொல்ற நேரம் வாசிங்க மகன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக, நீங்க நான் எல்லாருக்காக சிந்தப்படுகிற அவருடைய ரத்தம். பாருங்க, பூமியில இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? பூமியிலே தன் ரத்தம் முழுவதும் என்ன செய்தார்? அவர் சிந்தினார். அந்த சரீரத்திலே கடைசியில ஆமென் அதை பரிசோதித்து பார்க்கிற பொழுது அந்த சரீரத்தில் என்ன இல்லை? ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அவர் அந்த மீட்புக்காக தன்னை முழுமையாக என்ன செய்தார்? அவர் அர்ப்பணித்து இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வாசிங்க. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவதானமாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கடைசியாக அந்த விராகுட்டனுக்கு பிறகுதான் அவர் என்னது? சிலுவை மரணத்துக்கு போகிறார். சிலுவை மரணத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் கடைசி வரைக்கும் என்னது? காடியை கொடுத்த பொழுது கூட அவர் என்ன செய்யவில்லை? அவர் ஆமென் அது சொன்ன வார்த்தையின்படியாக அதை நிறைவேற்றினார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23 25 வரைக்கும் வாசித்துட்டு நாங்கள் நேரடியாக திருவிருந்துக்கு போகலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை ஆமென் பவுல் சொல்லுகிறார். ஆமென். இந்த சம்பவத்தை எல்லாம் அவர் ரீட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போய் அவர் சொல்லுகிறார். வாசிங்க மகள். 23 25 வரைக்கும் வாசிங்க. எடுத்து பண்ணி இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு இந்த சம்பவத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? இயேசு செய்த காரியத்தை பவுல் என்ன செய்கிறார்? அதை செய்கிறார். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதனை செய்ய வேண்டும், அதனை கடைபிடிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆகவே இந்த காரியம் எல்லாருமே சபைக்கு வாரவங்க, ஞானஸ்தானம் பெறாதவங்க அப்படியே வழிவிலகி போயிடக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்றவர்கள்
ஆமே. நமக்கு இப்போ வேறு இடங்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் கொடுப்பாங்க, சில இடங்கள்ல அனுதினமும் கொடுப்பாங்க. நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாததுனால நம்ம மாதத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம், இதை கொடுக்கிறபடினால் அன்றைக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை மரணத்தை தவிர நாம உங்களுக்கு வேற எந்த சடங்காச்சாரியம் வந்தாலும் நீங்க என்னது, அதாவது நீங்க மறிச்சா மட்டும் வர முடியாது. ஆமே, நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், இது இயேசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இரத்தத்தின் உடன்படிக்கை. ஆமே, இதுதான் உங்களை என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆகவே இதை நம்ம என்ன ரொம்ப கவனமாக பயபக்தியாக இதுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமே, திருவிழா எடுக்க வார நீங்க ஆமே, அதற்கு உங்களை ஆமே சனிக்கிழமையோ அதுக்கு முதல் வாரத்தில் இருந்து நிறைய காரியங்கள் இருக்கு. அதன்படி உங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடித்தவர்கள் ஆமை வாலிபர்கள் இப்படி எல்லாமே இருக்கு. ஆமை, அவங்கெல்லாம் அந்த நாட்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுபோல நம்ம இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அப்படியே நம்ம அனுதினமும் நம்ம ஆமை எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திருவிழா எடுப்பதற்கு ஆமே, அந்த ஒரு நாள்ல மட்டும் சனிக்கிழமை மட்டும் ஜெபம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலாச்சி விட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு திங்கக்கிழமை திருப்பி அதை செய்யறது அல்ல. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம இந்த உலகத்தையே சாட்டி கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா அதுல விழுந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டுமாகவே நாங்கள் இந்த நாளிலே ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விசேஷமாக உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். இதை நீங்க தவற விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்னதான் வேலை இருந்தால் கூட நீங்க என்ன செஞ்சிடணும், வந்து கலந்து கொள்ளும். இல்லாட்டி எனக்கு அறிவிச்சா சில நேரங்கள் உங்களுக்கு அது ஒரு கிரேஸ் பீரியட் உங்களுக்காக ஒரு நேரம் ஈவினிங் சைஸ்ல நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் ஈவினிங் சைஸ்ல வாங்கி கொள்ளாமல் எதையுமே நீங்க நினைக்கக்கூடாது. அந்த காலையிலே நீங்க இங்க வந்து அதுக்கு ஆயத்தமாக பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.